ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிய காலை வணக்கம். நாம் முக்கியமாக இந்த பதிவு எதுக்காக இப்போ சொல்ல போகிறேன்னா, நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ஸோ லேடிஸோ யாராக இருந்தாலும் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து அவங்க குடும்பத்தில் ஒரு சிலருக்கு ஆதரவு இருக்கும், ஒரு சிலருக்கு ஆதரவு இருக்காது. பல நேரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா தடங்களும் மீறி அவங்க ஜெயிச்சுட்டு வர்றாங்க. ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் எடுக்கிறது செய்கிறதுங்கிறது லேஸ்பட்ட காரியம் கிடையாது. அதனால் நண்பர்களே பார்த்துக்கோங்க. யாராக இருந்தாலும் அந்த நடுவில் இந்த பிரச்சனையில் ஃபேக் ஐடின்னு கிரியேட் பண்ணிவிட்டு பல தொந்தரவு கொடுக்குறாங்க. ஸோ ஃபேக் ஐடி கொடுக்குறவங்க நீங்கள் பண்ணுறது உங்களோட சுதந்திரம். அது நான் யாரும் தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் அவங்கவுங்க விருப்பம் அது. பட் முடிஞ்சால் உங்களோட ஐடியில் சொந்த ஐடியில் வாங்க. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க. அது உங்கள் விருப்பம் அது. ஆனால் அடுத்தவங்க ஐடியில் கஷ்டப்பட்டு கொண்டு வர்றதை வந்து கெடுக்க நினைக்காதீங்க. தப்பாக அந்த மாதிரி செஞ்சால் எப்பேற்பட்டவனாலும் தண்டனை அனுப்பிச்சு தான் ஆகணும். ஏன்னா எல்லோருமே பாவம் கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க. இப்போ நான் ஒருத்தன் இந்த மாதிரி நிறைய டைம் பாதிக்கப்பட்டிருக்கேன். அது மாதிரி பலர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. கொஞ்சம் நண்பர்களே, அதனால் கொஞ்சம் பார்த்து புரிஞ்சு நடந்துக்கோங்க. ஏன்னா எல்லோரும் ஃபேக் ஐடியில் வந்து தப்பாக காமிக்கிறது செய்கிறது அப்படிங்கிறது பேட் கமெண்ட் போடுறது இதெல்லாம் நமக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு சந்தோஷமாக தெரியலாம் அந்த நேரத்தில். ஆனால் அது வந்து நம்மளுக்கே அதே இடத்துல நம்ம அக்கா தங்கச்சியோ இல்லை அண்ணன் தம்பியோ இருக்கிறவங்கள வந்து யாராவது பேசிட்டா எவ்வளோ வருத்தப்படுவீங்கிறத தயவு செஞ்சு உணர்ந்து அவங்க மற்றவங்க இடத்துல இருந்து பாருங்கள், பார்த்து புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு எல்லாருமே இது நான் போடுற பதிவு வந்து எல்லோரும் பார்த்து உணர்ந்து நம்ம ஒரு நல்ல குடும்பமாக இருந்து அனுசரித்து கொண்டு போகணும். எல்லோரும் நல்லா இருக்கணும். உங்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வர்ற வருஷம் வந்து எல்லாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும். இது இந்த ஆண்டவனை நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.